ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஏரியாவில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு, விஐடி காலேஜ் கிட்ட நம்ம நிற்கிறோம். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் போனால் கண்டிகை ஜங்ஷன் வரும். வாங்க இப்போ நம்ம கண்டிகை ஜங்ஷனை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கறது விஐடி காலேஜ் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வியூ காமிச்சிட்டு இருக்கேன். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய கண்டிகை ஜங்ஷன். இங்கிருந்து லெஃப்ட் சைடு ரோடு ஒன்று கட் ஆகும். அதாவது விஐடி காலேஜ் கிட்ட இருந்து நம்ம வந்தால் லெஃப்ட் சைடில் ரோடு உங்களுக்கு கட் ஆகி நெல்லிக்குப்பம் ரோடு, அதாவது நெல்லிக்குப்பம் மினி ரோடுன்ட்டு உள்ளே போகும் அந்த ரோடு. கண்டிகை ஜங்ஷன் சுற்றி சரௌண்டிங் பார்த்துக்குங்க. நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கீரப்பாக்கம் குமுளி வில்லேஜ். நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியோடைய லேஅவுட் பெயர் கந்தா கார்டன். விஐடி காலேஜ் கிட்ட இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள என்ட்ரி ஆகும். இதுதான் குமுளி ரோடு. இங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே போனோன்னா நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 800 மீட்டர்ஸ் தான் வரும் உங்களுக்கு டிஸ்டன்ஸு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக போட்டிருக்காங்க இந்த ரோடு, காங்கிரீட் சாலை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜங்ஷன் போகிறதுக்கு 5 கிலோமீட்டர்ஸ் வரும். அண்ட் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போது நல்லா வளரக்கூடிய ஏரியா இதுதான். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சரௌண்டிங்ஸ்லேருந்து 10 to 15 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாகவே நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ பார்க்கக்கூடிய ஏரியாவும் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுனால அந்த சரௌண்டிங்கில் நம்மளும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைப்பீங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் இல்லை உடனே வீடு கட்டி வரணும்னு நினச்சாலும் இதுதான் இப்போ நல்லா வளரக்கூடிய ஏரியா. மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ப்ராப்பர்ட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி 1500 1500 2 ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. அதாவது 30க்கு 50. இந்த ப்ராப்பர்ட்டியோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 30க்கு 50. இப்போ நம்ம பார்க்குற வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். அந்த காங்கிரீட் சாலை, அந்த சரௌண்டிங்ஸில் சுற்றி வீடுங்க, அதுதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நம்ம பார்க்கக்கூடிய மனை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கும். 30க்கு 50, 1500 சதுரடி, மொத்தம் 3000 சதுரடி இருக்குது. இதை தனித்தனியாகவும் கொடுக்கலாம், இல்லை 2 சேர்ந்தாப்புலையும் கொடுக்கலாம் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி விலை 1600 ரூபா. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த ப்ராப்பர்ட்டி இது டைரக்ஷன். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக நல்லா பார்த்துக்குங்க. இது எல்லாமே நல்லா வளரக்கூடிய ஏரியா. இப்போ நிறைய லேஅவுட் இங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நிறைய லேஅவுட் இங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான். இந்த ப்ராப்பர்ட்டியோடைய மேலும் விவரம் உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா மேலே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுப்பேன், அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டியோடைய சரௌண்டிங்ஸ் பார்த்துக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு அப்போ தான் நான் போடுற ப்ராப்பர்ட்டியோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ப்ராப்பர்ட்டியோட சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு காமிச்சிட்டேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி.